எப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் தேவையில்லைன்னு சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எவன் சொல்றது? அத்தனை வச்சு அனுபவிக்கிறவன் சொல்றது. உனக்கு விவரம் பார்த்தாது சுமார்ப்பா. இதெல்லாம் பேச்சில் மட்டும்தானா அந்த ஃபீலிங்? நான் வர சுதா மேம் இருக்காங்களா, நான் ஏதாவது சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி எடுத்த அந்த சீனை நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு அதுல கூட ஒரு சேஞ்ச். ஐ வில் டெல் another dialogue. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த டயலாக் ஏதோ வரும், இப்போ கூட வரும்னு நினைக்கிறேன்னா ஐ திங்க் இட் வில் கம். எப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் தேவையில்லைன்னு சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எவன் சொல்றது? அத்தனை வச்சு அனுபவிக்கிறவன் சொல்றது. உனக்கு விவரம் பார்த்தாது சுமார்ப்பா. சூப்பர். இதெல்லாம் பேச்சில் மட்டும்தானா, செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க சார். அது சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு வெறி வந்து நாங்கள் பல விஷயங்களை செய்வோம். அதனால வந்து அந்த கத்தி பேசும்போது தட் வாஸ் ஆக்சுவலி லைக் அ ஃபைட் ஒன்லி. ஐ திங்க் அது நிறைய டேக்ஸ் கூட போகல, ஏன்னா அந்த அளவுக்கு we were both angry அந்த சீன் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் தட் கேம் அவுட் லைக் தட். ஆமாம், அது மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சிடும், அப்புறம் கஷ்டமாக இருக்கும். வேண்டாம், ஆங்கிரி ஃபீலிங் வேணாம். ஆமாம். சரி, உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு மீம் ஒன்று வச்சுருக்கோம், அது பார்க்குறீங்களா? சரி, ஓகே, போடுங்க. அதை ட்ரீம் பர்சியூ பண்ண என்ன வேணும்? பணம் வேணுமா? டிஎன் பாய்ஸ் இல்ல. ஹார்ட் ஒர்க்கா இல்ல. பொம்மி மாதிரி ஒரு வைஃப் வேணும். ஸோ கியூட். ஓகே, இதை விட நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு அந்த மூவியில். பட் அது பொம்மின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய லேடிஸ்க்கு இல்லை, விமன் கேரக்டர்ஸ்க்கு, ரியல் லைஃப் விமன் கேரக்டர்ஸ்க்கு பொம்மி இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஐ திங்க். அண்ட் ஐ ஃபீல் பிளெஸ்ட் டு ஹாவ் போர்ட்ரேட் இட் ஆன் ஸ்க்ரீன் பிகாஸ் நிறைய பேர் வந்து தே ஆக்சுவலி குட் ரிலேட் டு பொம்மி. லாட் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் குட் ரிலேட் டு அ வைஃப் லைக் பொம்மி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் பொம்மி வாஸ் அபவுட். ஸோ ஐ வாஸ் fortunate enough to portray Bommi on screen. அப்புறம் நான் என்ன மாதிரி பையன் வேணும்? முன்னாடி ஒரு ஷோக்கு சொல்லியிருக்கு. சரி. ஜோ மேம் இன்டர்வியூ பார்த்து அவங்க பேசின கேட்டாலே எல்லாருக்கும் சூர்யா சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு அவங்க இன்டர்வியூஸ்ல இருந்து I've always felt. So I think I've said that a long back on how Jo ma'am used to describe Surya sir. Yes. So that used to move me a lot. But illama I haven't thought a lot about it. And the situation la eppadi irukum and madri da irukum. அந்த மாதிரி இருக்கு. ஜோ மேடம்க்கு அவங்க எப்படி வேணும்னு கேட்டாங்க, நீங்க சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணும்னு? எப்படி வேணும்னா அப்படி வேணும். should be a gentleman. நல்லா இருக்கணும், ஒரு you know, give respect, take respect அந்த மாதிரி இருக்கணும் லைஃப்ல. ஓகே. மகாப்பா விஜய் டிவி ராமர் மாதிரி கேக்குறாங்க. How did you manage to bring that on screen? How did I manage? More than that, she managed to make me Bommi. So I think a lot goes to Sudha ma'am. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் வே. ஷீ டாட் ஆல் ஆஃப் அஸ் எவ்வளோ வேஸ் இருக்குது அதுக்கு, அதில் அந்த எய்முக்கு ரீச் ஆகிருக்குன்னு ஷீ டாட். அண்ட் வி ஹேட் அன் அமேசிங் டைம் ஷூட்டிங் இட். ப்ரீ-ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஷூட்டாக இருந்தாலும் இட் வாஸ் ரியலி fun, hardworking and everything. So I think a lot goes to Sudha ma'am and the whole of Surrey Portrait set and her direction department as a whole.